Hi guys, welcome to Tara Vivo 3P Tuesday vlog 6. இன்னைக்கு என்னன்னா ஃபுல்லாக ஹவுஸ் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக வீக்லி ட்வைஸ் நான் ஹவுஸ் க்ளீன் பண்ணிடுவேன், மண்டே அண்ட் தேர்ஸ்டே. ஸோ தம்பி ஸ்கூல் கிளம்பி போயிட்டான். ஸோ அதனால் நான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த விஷல்ஸ்லாம் வாஷ் பண்ணி கவுத்தி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா சிங்க்கை தான் நல்லா வாஷ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது நல்லா வாஷ் பண்ணிடுவேன், அதுவும் ட்வைஸ் வீக் வாஷ் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு சாப்டர் கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டுறேன். அடுத்த இதில் நல்லா ப்ரீஃபாக காட்டிகிட்ருக்கேன். நல்லா பாருங்கள், க்ளீனாக இருக்கா கிச்சன் வேலை இப்போ முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், கிச்சனோட சாப்டர் முடிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு விரண்டாவை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுதான் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு. அதுவும் வீக்லி ட்வைஸ் நல்லா வாஷ் பண்ணி விட்ருவேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. நான் மார்னிங் எப்போவுமே பிஸ்கெட்டும் தண்ணியும் வைப்பேன். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ இவ்வளோ இது வரைக்கும் எங்கள் துணி ஊற வச்சுருந்தேன். ஸோ அது வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்து ட்ரையரில் போட்டு காய போட்டுட்ருக்கேன் வீட்டுக்குள்ளே. பிகாஸ் இங்கே வந்து மழை பெய்யுது. ஸோ மொட்டை மாடிக்கு போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே கொடிக்க கட்டி எல்லா துணியும் காய போட்டுட்ருக்கேன். ட்ரையரில் போட்டு இப்படி ஒரு வழியாக முடிச்சிட்டேன். துணி காய போட்டு அடுத்தது வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். தொடச்சி வச்சுட்டேன்னா அந்த வேலையும் எனக்கு முடிச்சிச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அந்த ட்ரையரில் இருக்க தண்ணியை வெளியே ஊற்றிட்டு அதையும் எடுத்து செட் பண்ணி நெக்ஸ்ட்டு பாத்ரூம் க்ளீனிங். ஸோ ஹார்பிக் இருந்து ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி போய் வீட்டை மாப் போட்டு வந்துடுவேன். ஸோ மாப் போட்டுட்ருக்கேன். கிச்சனை ஃபஸ்ட் மாப் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹாலை போய் மாப் போடணும். ஸோ மாப் போடுறதுக்குள்ளே தம்பி வந்துடுவான். மணி இப்போவே 11:30க்கு மேலே ஆச்சு. ஸோ தம்பி வரக்குள்ளே என் வேலையெல்லாம் முடிக்கணும். ஸோ தொடச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாத்ரூம் க்ளீனிங். ஸோ பாத்ரூமில் போய் தொடச்ச மாப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிடுறேன். பாத்ரூமையும் ட்வைஸ் வீக்ஸ் கழுவிடுவேன். ஸோ எனக்கு ஹைஜீனிக்காக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே வீடும் நீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ பாத்ரூமில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ ரொட்டீன் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஃப்ளோரையும் நல்லா க்ளீன் பண்ணிடுறேன். பிகாஸ் வந்து வாஷிங் மிஷினில் இருந்தால் தண்ணியெல்லாம் வெளியே போச்சு, அந்த அழுக்கெல்லாம் இருக்கும். அதனால் சோப் ஆயில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். சோப் ஆயில் மீன்ஸ் நைசால் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வேலையெல்லாம் முடிச்சிச்சு. இதுதான் என்னோடய எல்லா வேலையும் முடிச்ச அவுட்ஃபிட் ஆஃப்டர் த பாத். குளிச்சுட்டு வந்தாச்சு. இதுதான் குளித்ததுக்கப்புறம் என்னோட அவுட்ஃபிட். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆச்சு. எல்லா வேலையும் முடித்து 2 o'clock ஆகிடுச்சு. என் பையனும் தூங்கிட்டான். பாய்.